அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். சிவபெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு கோவில் என்னன்னா, சிவபெருமானின் அருள் பாலிக்கக்கூடிய எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஆலயத்துல ஆமை வடிவத்துல பார்த்தீங்கன்னா திருமால் சிவபெருமானை வணங்கி பாவ விமோச்சனம் பெற்ற தலங்க. இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா 1600 ஆண்டுகள் பழமையானதும் 7ஆம் நூற்றாண்டே சார்ந்ததுன்னு இலக்கியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு கச்சபேஸ்வரன்னு பெயர் வந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. பிரம்ம கர்ப்பத்தில் தேவர்களோ அசுரர்களோ அமுது பெறுவதற்காக மத்தார மலையை மத்தாக இட்டு பார்க்கடலை கடைந்திருக்காங்க. அப்போது கடலில் உள்ள அமிழ்த மத்தார மலையை திருமால் தான் ஆமை வடிவம் கொண்டு தன் முதுகுல தாங்கி நிறுத்தி அமுதம் கிடைக்க வழி செய்தாராம். இதனால ஏற்பட்ட சிறுகுன்ற திருமாலும் உலகம் அஞ்சுபடி அக்கடல் முழுவதும் திரிந்து கலக்கிட்டாரு. அதனால அஞ்சிய தேவர்கள் சிவபெருமானை நோக்கி தஞ்சமடைய அவர் கருணையால அவ்விடம் சென்று அந்த ஆமை அழிச்சு அதன் ஓட்டினையே தம்முடைய மார்பல பார்த்தீங்கன்னா அணிந்திருக்கக்கூடிய வெண்டல மாலையின் நடுவே கோத்து அணிந்து கொண்டாரு சிவபெருமானம். ஆணவம் அழிந்த திருமால் பிறகு தான் செய்த குற்றம் நீங்க இச்சோதி லிங்கத்தை வழிபட்டாராம். அதன் வாயிலாக நீங்காத சிவபக்தியோடு வைகுந்த பதவியும் தலைமையோ தான் பூசித்த லிங்கம் அன்று முதல் கச்சபேசன்னு பெயர் பெறவோ இத்தல காசிலும் உயர் தகுதி பெற்ற ஆலயமாக விளங்க வேண்டும்னு வரம் பெற்றாராம். இதனால தான் திருமால் ஆமை வடிவம் கொண்டு இத்தலத்து ஈசனை வணங்கியதால இத்தலத்து ஈசனுக்கு கச்சபேஸ்வரன்னு பெயரும் வந்திருக்குங்க. கச்சபேஸ்வரரை பெருமாளை வழிபட நினைத்தோரோ வழிபட சென்றோரோ வழிபட்டாரோ யாவரும் இவ்வுலகில் துன்பம் நீங்கி முடிவில் முக்தி கிடைக்க வேண்டும்னா தவறாம இந்த கச்சபேசன் தானே கூப்பிட சென்றவர் கண்டாரான்னு சொல்லலாம். இந்த கச்சபேஸ்வர ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாலே நிச்சயம் சிவனின் அருளால முக்தி கிடைக்குங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய குளம் பார்த்தீங்கன்னா இஷ்ட சித்தி தீர்த்த குளம்னு சொல்லுவாங்க. இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா நீராடி அருகில் இருக்கக்கூடிய இஷ்ட சித்த பெருமாளை வணங்கி மிருத சஞ்சீவினி எனக்கூடிய இறந்தவரை எழும்பும் மந்திரத்தை சுக்கிரன் பெற்றாராம். அதில் மூழ்கியவங்களுக்கு சிவபெருமானின் திருவருளால் முழுமையாக கிடைப்பதோடு அறப்பொருள் இன்பம் வீடுன்னு உறுதி பயனை நன்கு கிடைப்பது உறுதின்னு சொல்கிறாங்க. மேலும் எல்லா நாட்களிலும் நீராடுவதற்கு தீர்த்த இதுவானாலும் ஞாயிற்றுக்கிழமையில் மூழ்குவது பெரும் பயனை தருதுன்னு சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமையில் நீராடுவது பெரும் பயனை அளிப்பதாக சொல்கிறாங்க. இந்த தீர்த்தத்தில் கிரேத யுகத்தின் பிரம்மனின் சரஸ்வதியோடு மூழ்கி படைத்தல் தொழிலையும் சத்தியலோக வாழ்வையும் பெற்றதாக சொல்லப்படுதுங்க. திரேத யுகத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த தலத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் மூழ்கி வேத உருவமான உடலையும் 1000 கதிர்களையும் பெற்றதாக சொல்கிறாங்க. மேலும் துவார யுகத்தில் திருமால் லக்ஷ்மியோடு மூழ்கி காத்தல் தொழிலையும் வைகுந்த வாழ்வையும் பெற்றதாக சொல்லப்படுதுங்க. இங்கு தற்போது நடக்கக்கூடிய கலியுகத்தில் இரவியார் மூழ்கி திருவெங்கம்பார் திருமேனியில் பாதியாக பெற்றதாக சொல்லப்படுது. மேலும் குபேரன் மூழ்கி இழந்த கண்ணனை பெற்றதோடு இறைவனுக்கு தோழனாகவும் ஆனதாக சொல்லப்படுது. துஞ்சுரு மீனன் மூழ்கி ஊர்வசியிடம் இன்பம் பெற்றானா. அதே போல சாம்பன் என்பவன் மூழ்கி குட்ட நோய் தீர்த்தானா. நலனும் பாண்டவர்களும் மூழ்கி தன் பகைவர்களை வென்று அரசாட்சியை ஆண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலும் இங்கு சிறப்பான ஒரு பரிகாரம்னா மாவிளக்கு பரிகாரம் தான். காஞ்சிபுர கச்சபேஸ்வர கோவில் இருக்கக்கூடிய இஷ்ட சித்தி தீர்த்தத்தில் கார்த்திகை மாதத்தில் நீராடி புது மண் சட்டியில் பச்சரிசி மாவையும் வெல்லம் கலந்து பிசைஞ்சு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி தேங்காய் பூ பழம் முதலியவற்றை அந்த மாவளை வச்சு தலையில் சும்மாடு வைத்து சட்டி தாங்கி கொண்டு கோவிலை வலம் வருவாங்க. இதனால் தலைவலி காது வலி
காதில் சீல்வடிதல், தலைக்குத்து போன்றவை நீங்கி பார்த்தீங்கன்னா பக்தர்களின் உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா சிறப்பாகுவதாகவும் நோய்கள் விலகுவதாகவும் சொல்லப்படுது. இதனால் இங்கு ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து ஞாயிற்றுக்கிழமையிலும் மாவிளக்கு பரிகாரமும் கடை ஞாயிறு கிழமையில் பெருவிழாவாக கொண்டாடப்படுது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய குடும்பத்தினரோடு கோவிலுக்கு வந்து மாவிளக்கு எடுத்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. மேலும் இங்கு காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் கோயில் திருப்பணியில் ஒரு பகுதியாக தான் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 15 டன் எடையில் இருக்கக்கூடிய 2 யானை கற்சிலைகளை அமைக்க திருப்பணி குழுவினர் முடிவு செய்தாங்க. அதன்படி சங்கரபுரத்தை சேர்ந்த சிற்ப பாலசுப்ரமணியன் தலைமையிலான சிற்பிகள் அழகிய வேலைப்பாடோடு கூடிய 2 யானையின் கற்சிலைகளை செதுக்கியிருக்காங்க. இந்த காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுந்தராம்பிகை உடனுரை அருள்மிகு கச்சபேஸ்வர பெருமாள் சித்திரை உத்திர பெருவிழா உற்சவம் கொடியேற்றத்தோடு தொடங்கியாச்சு. கோயில் நகர்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் பல்வேறு திவ்ய தேசங்களும் புகழ்பெற்ற பரிகார தலங்களும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா பல்வேறு திருக்கோயில்களில் 15 நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான திருமால் ஆமை வடிவத்தில் வந்து சிவபெருமானாகிய ஈஸ்வரனை வணங்கி பேறு பெற்ற திருத்தலம் தான் இந்த காஞ்சிபுர சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் திருக்கோவிலுங்க. இந்த ஆண்டு சித்திரை உத்திர பெருவிழா உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான சித்திரை உத்திர பெருவிழா உற்சவத்தின் தொடக்க விழாவாக வெள்ளிக்கிழமையான இன்று அதிகாலை கொடியேற்றத்தோடு தொடங்கிச்சு. சித்திரை உத்திர பெருவிழா உற்சவத்தை முன்னிட்டு கச்சபேஸ்வரருக்கு சுந்தராம்பிகை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து சிறப்பு அலங்காரத்தில் கொடி மரத்தடியில் எழுந்தருள செய்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் புனித நீர் கலசங்களை வைத்து தங்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகளும் செய்து சிவபெருமானின் வாகனமாகிய நந்தியின் உருவம் பொறித்த கொடியை தங்க கொடிமரத்தில் ஏற்றி வைத்து சித்திர உத்திர பெருவிழா உற்சவத்தை தொடங்கி வைத்துட்டாங்க. இதைத் தொடர்ந்து சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வர சப்பரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்திருக்காங்க. இங்கு சிறப்பு மலர் அலங்காரத்தில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருள கொடிமரத்திற்கு வேத மந்திரங்களும் சிறப்பு பூஜைகளும் மேற்கொண்டு சிவாச்சாரியர்களால் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றிருக்கு. மேலும் சித்திரை உத்திர பெருவிழா உற்சவத்தை முன்னிட்டு நாள்தோறும் இங்கு பார்த்திங்கன்னா காலை மாலை வேளைகளில் சூரிய பிரபை, சந்திர பிரபை, பூத வாகனம், திருக்கையில காட்சி, நாக வாகனம், இடப வாகனம், அதிகார நந்தி சேவை, சப்பரம், யானை வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களை வீதி உலா வரப்போகுது. மே மாதம் 3ஆம் தேதி வெள்ளித்தேர் வீதி உலா வைபவம் நடைபெற இருக்குதுங்க. இன்னைக்கு நாம பார்த்த கோவில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் சக்தி வாய்ந்த கச்சபேஸ்வரர் ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே எந்த ஒரு சிவன் கோவிலுக்கு செல்வதாக இருந்தாலும் முதல்ல கொடிமரம் அருகே நின்று வணங்கிய பிறகு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை தரிசனம் செய்துட்டு தாங்க உள்ளே போய் நந்தி தேவரை வணங்கி அனுமதி பெற்ற பிறகே சிவபெருமானை தரிசிக்க செல்லணும். சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியர்னு தெரியும். இந்த சிவபெருமானுக்கு எந்தெந்த பொருட்களால் அபிஷேகம் செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாங்க. குங்குமத்தை கொண்டு அபிஷேகம் செய்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் உண்டு. விபூதி கொண்டு அபிஷேகம் செய்தால் ஞானம் கைகூடும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை அமையோ. திருமஞ்சன பொடி தீராத கடன்களை தீர்க்குங்க. பால் பார்த்தீங்கன்னா சந்த குணம் பெறும். தயிர் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறும். தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் கல்வி கலைகளில் தேர்ச்சி பெறலாம். நெய் கொண்டு அபிஷேகம் செய்தால் எதிரிகள் நட்பாவாங்க. இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்தால் புத்திர விருத்தி உண்டாகும். பஞ்சாமிர்தத்தை கொண்டு அபிஷேகம் செய்தால் தீர்க்க ஆயுள் உண்டு. சந்தனத்தை கொண்டு அபிஷேகம் செய்தால் ஆன்மீக சிந்தனை மேலோகும். பன்னீரை கொண்டு அபிஷேகம் செய்தால் நினைத்த காரியம் கைகூடி வரும். மஞ்சள் பொடி கொண்டு அபிஷேகம் செய்தீங்கன்னா சகல சம்பத்தும் பெறுவீங்க. அதே போல் பச்சரிசி பொடி கொண்டு அபிஷேகம் செய்தால் கொடுத்த கடன் வசூலாகும். சொர்ணம் கொண்டு அபிஷேகம் செய்வது செல்வ வளம் பெருகுங்க. வஸ்திரம் கொண்டு அபிஷேகம் செய்தால் நாணய பங்கம் ஏற்படாது இருக்கும். எலுமிச்சை பழம் கொண்டு அபிஷேகம் செய்தால் எதிர்ப்புகள் அகலும். கங்கா தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் செய்தால் மழை பொழியுங்க. மேலும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷத்தன்று மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய பிரதோஷத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்துட்டு
நந்தி தேவருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வழிபட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீராத கடன் சொல்லையும் தீரோ, உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாய போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.